உங்களுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய மிஸ்ரா அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் என்னையும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவையும் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தாரு. என்னை முதல்ல வீட்டில் வந்து அண்ணன் வந்து பார்த்தாரு. வீட்டில் தானே பார்த்தீங்க, வீட்டில் வந்து பார்த்தாரு. அப்படியே அண்ணன் வரும்போதே ஒரு 10 பேரோட வந்து பயங்கரமாக துண்டுகிண்டெல்லாம் போட்டுன்னு வந்தார். என்னடா இது அண்ணன் இப்படி வராரு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார். என்னையும் இப்போ நம்ம சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் பார்த்தாரு. ஆமாம், அப்படின்ட்டு வந்தார். வந்திருக்கும்போது என்னென்ன இல்லை, நான் உங்கள் கட்சியில் கூட்டணியில் சேரணும் அப்படின்னாரு. எங்களுடைய தலைவர் சிங்கிளாக தனியாக தான் தேர்தலில் நிற்க போகிறார். அதில் வந்து யாரோடையும் நாங்கள் கூட்டணி எங்கள் தலைவர் வைக்க போகிறது இல்லைன்னு, அதனால் சிரமம்னு அதுமாரிலாம் முடியாதுன்னு என்ன. அடுத்து வரும்போது ஏன் எனக்கு உங்களுடைய கொள்கை பிடிக்குது, தலைவருடைய நேர்மை பிடிக்குது, இயல்பாக அவர் எப்படி இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய கட்சியை நான் கண்டிப்பாக இணைத்து விடுகிறேன், நான் வந்து உங்களோட வந்து வந்துடுறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனேயே அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். மக்களாகிய நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, 234 தொகுதி வேட்பாளர்லாம் நாங்கள் இல்லைங்க, முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தாங்க. நான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி மக்கள், டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் எல்லா இடத்துலையுமே நான் நன்றி சொல்வது. ஏனென்று சொன்னால் எனக்கு ஓட்டு போடலைங்க, தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்காக தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் 4 தாங்க பிரச்சாரத்துக்கு போனேன். என் தலைவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சேவை செய்வோம். அதேபோல் நீங்கள் எல்லோரும் எங்கள் தலைவரை நம்பி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான பதவிகள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து பேசி, ஒன்றியம் நகரம் எல்லோருடையும் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வழங்குவார்கள் என்பதையும் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் ஒரு மேடையிலும் சொல்வது எல்லாம் 30-32 வருஷமாக எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 32 வருடத்துக்கு முன்பாக தலைவர் தான் முதலமைச்சர் ஆவார் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று சைக்கிளில் போய் கொடி கட்டி தோரணம் கட்டி இன்றைக்கி தலைவர் முதலமைச்சராக வந்திருக்கும் போது கூட சரி, எங்ககிட்ட அண்ணன் இது ஓணும் அது ஓணும்லாம் எதுவுமே கேட்கல. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார்ன்ற ஒரு சந்தோஷம்தான் எங்களுடைய தோழர்களுக்கு இருக்கிறது. அதே போல் நீங்களும் அந்த தோழர்களாகிய நீங்கள் அவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மட்டும்தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தலையும் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் ஒரு குடும்பம், அண்ணன் மிஸ்ரா அவர்கள் சொன்னது போல ஒரு குடும்பமாக நாம் எல்லோரும் இருந்து, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். ஆன பிறகு சரி ஏன் கட்சியை இணைக்கணும்னு கூட அப்படியே பேசான்னு இருந்திருக்கலாம். அவனா சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் இந்த கட்சியை வந்து இணைத்திருக்கிறார். அவர்களுக்கு எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் எங்கள் அண்ணனை பார்த்தேன், ட்ராக் பேண்ட் ஷூட்லாம் போட்டுன்னு குப்பை கிப்பெல்லாம் வாரிக்கின்னு அந்த இடத்தெல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார். நான் அப்படிலாம் சுத்தம் செஞ்சு தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக தலைவருடைய முகத்தை காமிச்சு வந்தேன். அதே பாடியில் எங்கள் அண்ணன் அதை செய்கிறார். உண்மையாகவே அந்த தொகுதிக்கு நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யார் ஒருவர் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் நிரந்தரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். கடந்த 30-32 வருடமாக ரசிகர் மன்றமாக, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக இன்று தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சேவை செய்து கொண்டிருந்த 32 வருட சேவையை தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருந்தார். இன்று தலைவர்தான் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். இன்னும் 20 வருடம் இல்லை 25 வருடமாக இருந்தாலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். ஆகவே நாங்கள் எல்லோரும் உழைக்க தயார். உங்களுடைய ஊரில், உங்களுடைய தொகுதியில், உங்களுடைய பகுதியில், ஒன்றிய நகரம் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சொன்னால்
எங்களுடைய அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் எப்படி வேலை செய்வோமோ அதே போல் 234 தொகுதியிலையும் நாங்கள் அந்த பணியாற்றுவோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.